சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Purvika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருக்குது உனக்கு? யார் அந்த பிரதீப்? யார் அந்த பிரதீப் மொதல் சொல்லு. மாமுக்குட்டி. சீனியர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப இனிமே இப்படியே வா. ரொமான்ஸ் இந்த பேஸ்ல வரலனாலும் ஓடாம நிப்பியா என் கூட நீயும். என் அப்பாவும் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர் ஒரு ஆடிஷனாக கூப்பிட்டு போவார். அங்கே கூப்பிட்டு போனால் காசு கேட்பானுங்க, 2 லட்சம் கொடுங்க, அவங்கள ஹீரோவாக பண்ண வைக்கிறேன். மதுரையில் கிங் ஆஃப் கோத்தா மூவி ஷூட் வந்திருந்தாங்க. செக்யூரிட்டிக்கு வேணும்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகே நானும் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கிளம்பி போயிட்டேன். டக்குன்னு என்னை கீழே விட்டுட்டான். ஸ்டார்டிங் எல்லாமே எனக்கு தலையில ஒரு 6 தடவை கீழே இடிச்சிருக்கும். என்ன அழுதுட்டு ஆக்சுவலா உண்மையாலுமே அந்த அவர் உங்களை தான் சொல்றாரு. நீங்க 2 பேரும் அவர்கிட்ட சொல்லல, நீங்களா சொல்லியிருக்கலாம்ல. இவன் கூட தான் வந்தான், இவனும் சொல்லலை. இவங்க வந்து காஸ்டியூம் ஒன்று போவா அது ஒன்று போவான்னு கேட்குறாங்க. இவங்க லேட்டாக தானே வந்தாங்க, இவங்கள லேட்டாக எடுத்துருக்கலாம்ல. ஹலோ சீனியர் டீம் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. சீனியர் ஜூனியர் அப்படின்னு சொல்லி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி இருக்கு, நிறைய கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் கேட்கும் போது என்னடா அது மறுபடியும் சீனியர் ஜூனியர்ன்றாங்களே, ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கு, இதை நம்ம எப்படி பண்ண போறோம், அந்த மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சா? எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்டாக பண்ணுறது, ஸ்கூல் ஸ்டூடெண்டாக பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிகாஸ் என்னோட கேரக்டருக்கு அது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்னு எனக்கே தோணும். அதனால நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன் வந்த போது. ஓகே, நீங்கள் சீனியர் ஜூனியர் போகிறப்போ கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு தான். அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு இது என்னன்னா, தமிழ் பையனும் மலையாளி பொண்ணும். டிரெக்டர் கூட நமக்கு டயலாக்ஸ் கொடுப்பாரு. அவர் வந்து நம்ம எப்படி பேசணுங்கிறது நம்மளோட இதிலே விட்டுருவாரு. அவர் வந்து இப்படிதான் வேணும்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு எப்படி வருதுன்னு செக் பண்ணுவாரு. அதில் தான் மாற்றணும்னா மட்டும்தான் அவர் அகைன் செகண்ட் ஒப்பீனியன் கொடுப்பாரே தவிர ஃபர்ஸ்ட் திங்கே என்னோட ஒப்பீனியனாக தான் இருக்குங்க. நான் எப்படி அந்த டயலாக் டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து என்னோட ஸ்டைலே நான் பண்ணும்போது அவருக்கு அது ஓகேனா ஓகேன்னு சொல்லிடுவார். அப்பவே இல்லை அங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா மட்டும்தான் செகண்ட் ஒப்பீனியன் அங்கே போகும். ஸோ என்னோட கேரக்டர் தான் அங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ், கிரிஞ்ச் அந்த மாதிரி தான் சொன்னாங்களா? இல்லை கிரிஞ்சு மாதிரிலாம் இல்லை, இவனே சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கான், இவெல்லாம் சீனியரா அந்த மாதிரி. ஓகே தான், எனக்கு அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சொல்லிட்டு போ. முன்னாடி சிப்பு சிற்பியோட லைஃப் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் தானே ஃபுல்லாகவே இருந்துச்சு. அந்த லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி இருந்துச்சு ஜோடிக்கு முன்னாடி உள்ள லைஃப்? படித்த வேலைக்கு போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எனக்கு பிடிச்ச வேலை பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ எனக்கு மீடியா ஃபீல்ட் தான் வேணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் தென் அங்கேருந்து சென்னை வந்துட்டேன். வீட்டில் நிறையா சண்டை போட்டு தான் வந்தேன். எனக்கு வீட்டில் எங்கே இருக்க பிடிக்கல, போகணும், நான் சென்னை போகிறேன் அப்படின்ட்டு தான் வந்தேன். அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. தட் இஸ் ஃபைனலி டீம். ஆக்சுவலாக வந்த வழி மறக்கக்கூடாது, ஃபைனலி தான் எனக்கு எல்லாமே பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறமா 1 by 1 சீரியல், விகடனில் ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் ஹீரோக்கு சிஸ்டரா. அண்ட் தென் ஜோடி டீம். அதனால தான் எனக்கு ஜோடி ஒரு என்ன சொல்கிறது பூஸ்டப்பாக இருந்துச்சு. ஜோடியில் போனதுமே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு, ரெகனைஸ் பண்ணாங்க. இப்போ கூட நிறைய பேர் சின்ன குழந்தைங்க தான் ஆக்சுவலாக நிறைய பேர் பார்ப்பாங்க ஜோடி. பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஜோடி ஃபைனல்ஸ் வரதுக்கு முன்னாடி ஹலோ சீனியரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துருச்சு. தட்ஸ் இட். ஸோ ஆரிஷ், நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு ஸ்டார்ட் ஆன வந்து ஸ்கூல் லைஃப்லேயே 11th படிக்கிறப்பயே டைரக்ஷன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதுவேன். அப்புறம் போஸ்டர் டிசைன்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபிலிம் டியூரில். சினிமா ட்ரை பண்ணுன்னு சொல்லி எனக்கு போதை ஆயிடுச்சு ஒரு மாதிரி. என் அப்பாவும் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர் ஒரு ஆடிஷனாக கூப்பிட்டு போவார். அங்கே கூப்பிட்டு போனால் காசு கேட்பானுங்க, 2 லட்சம் கொடுங்க, அவங்கள ஹீரோவாக பண்ண வைக்கிறேன். நம்மளே ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டீம் கிரியேட் பண்ணி நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஜூனியர்டிஸ்டாக நிறையா மூவிக்கு போயிருக்கேன். அங்கே என்ன பண்ணுவேன்னா, கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அது பக்கத்தில் போய் நின்றுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபேஸ் தெரியும். அதுக்கப்புறம் சூரரை போட்டரில் நடிச்சிருந்தேன். போஸ்ட் ஆஃபீஸ் சீன் ஒன்று. நம்ம மொத்தமாக ஆக்டிங் மட்டும் ட்ரை பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு போஸ்டர் டிசைன்ஸு, அப்புறம் சின்ன விஎஃப்எக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எடிட்டிங் எல்லாம். மதுரையில் கிங் ஆஃப் கோத்தா மூவி ஷூட் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒரு தமிழ் பாய் வேணும், செக்யூரிட்டிக்கு வேணும்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகே நானும் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கிளம்பி போயிட்டேன். அப்புறம் போயிட்டு ஒரு 2 months வந்து கேரன் கிட்ட கொடை பிடிக்கிறது, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது, இங்கே போங்க அங்கே வாங்கன்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு 2 to 3 months ஒர்க் பண்ணேன். அது
கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். 2 months கேரவன் கிட்ட இருந்துட்டு அப்புறம் அவங்க கிட்ட கேட்டு செட்டுக்குள்ளே போயிட்டேன். அங்கே வந்து மானிட்டர் கிட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிறதுக்காண்டி அங்கே போய் நின்றுட்டேன். ஒரு டைம் நோட் பண்ணி ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன இப்போ பார்த்தாலும் இங்கே வந்துட்டு இருக்க என்ன நீ கேட்டப்போ அந்த மாதிரி சொன்னேன், அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் போஸ்டர் டிசைன்ஸ் பண்ணுவேன், விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணுவேன், எடிட்டிங் லைட்டாக தெரியும் அந்த மாதிரி சொன்னேன். அவர் யாருன்னா ஸ்பாட் எடிட்டர் சுஜித் ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைம் ஃபஸ்ட்டு ஷெடியூல் ரேப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஷெடியூல் அப்போ எனக்கு மெசேஜ் வருது இன்ஸ்டாவில், இந்த மாதிரி என்னோட அசிஸ்டண்ட்டு கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு, நீ வந்து எனக்கு கூட அசிஸ்டண்ட்டாக வர முடியுமா, ஸ்பாட் எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக. அப்புறம் எனக்கு எப்படி இது பண்ணுறதுனே தெரில. ஸ்பாட் எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக நம்ம கூட இருக்க போகிறோம், டேரக்டர் கூட எல்லாரும் கூடயும் நம்ம இருக்க போகிறோம். அங்கே மதுரையிலேருந்து காரைக்குடி போகிறப்பவே என்னென்னமோ கனவுலாம் கண்டுட்டு போனேன். அப்புறமா ஆக்டிங்க்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, அதுலேயும் ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். மூவி ரிலீஸ் ஆகிற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போஸ்டரில் நான் வந்துட்டேன். ஊர் சைடு மதுரை சைட்லாம் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, போஸ்டரில் நான் இருக்கேன். அப்போ எப்படி ஃபீல் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது நல்ல எக்ஸைட்டாக இருந்துச்சு. அப்புறம் நெஞ்சமேல ஃப்ரெண்ட் ரோலாக பண்ணேன். அதுக்கப்புறம் இவனை வச்சு எதாவது ட்ரை பண்ணலாம், சீரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. மித்த சேனல்லலாம் இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு சீரீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீடியோ எப்படியும் ஒரு 40K 50K தான் போகும், சரி நம்ம தான் எதாவது ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி நான் மீம் பேஜெலாம் எடுத்து வச்சுருந்தேன், ஃப்ரெண்டோட மீம் பேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பீக்காய் பயங்கரமாக போயிடுச்சு. எத்தனை வருஷமா இவ்வளோ விஷயங்கள் பண்ணீங்க? இப்போ சொன்னீங்க ஒரு பெரிய கதை, இது எத்தனை வருஷத்து கதை? இப்போ இங்கே வந்து 4 years இருக்கும். ஸோ அப்படியே நம்ம சிப்பிட்ட போகலாம். ஓவரால் ஜோடியோட அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லலாமா? 7 days போயிடும், நமக்கு ஃபுல்லாகவே ஜோடியில் தான் இருக்கணும். காலையில் ஒரு 10 o'clock ப்ராக்டிஸ்க்கு போகணும் வில்லிவாக்கம். வரதா மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. 10 மணிக்கு நீ வரலனா, நீ அதுக்கப்புறம் வந்தேன்னா வெளியே தான் நிற்பேன். நான் உள்ள உனக்கு சொல்லித்தர மாட்டேன், இல்லை வந்து கீழே வேணா உட்காந்துக்கோ, ஆனால் நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன். அந்த மாதிரி தான் இருப்பார். நான் ஆனால் டைமுக்கு ஒரு நாள் கூட போனது. மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் டைமில் மாஸ்டரும் வினீதும் தான் பேரப் பண்ணி ஆடுவாங்க, நானும் தனுஷும் தான் பேரப் பண்ணி ஆடுவோம். ஸோ எனக்கும் வினீதுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி தாண்டி எனக்கும் தனுஷுக்கும் தான் செம கெமிஸ்ட்ரி இருக்குங்க. அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. மற்ற கொரியோகிராஃபர்ஸும் சொல்லுவாங்க, வரதா மாஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வரைக்குமே எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே இவ்வளோ சொல்லி கொடுத்து நான் பார்த்ததில்ல. அங்கே இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, அவர் இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்கறது உனக்கு ஒருத்தருக்கு தான் சிப்பி அப்படிம்பாரு. ரொம்ப டைம் எடுப்பேன். எனக்கு ஒரு கொரியோ அவர் பண்ணுறதுக்கு 1 day ஃபுல்லாக எடுப்பார். அவர் சொல்லுவார், ஆனால் வினீத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டான் என்னை தூக்குறதுக்கு. நிறைய லிஃப்டிங்ஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு கருப்பாய்க்கே நாங்கள் 2 பேருமே நான் அழுதுட்டேன் ஆக்சுவலாக. உண்மையாலுமே அந்த ப்ராக்டிஸ் டைமில் மாஸ்டர் டக்குன்னு தலையில் அடிச்சிட்டாரு. இல்லை எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு சைடில் எப்படியே போயிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். மாஸ்டர் வந்தார், ஏய் என்ன இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க, இது ஸ்டார்டிங் தான் இன்னும் இருக்குது அப்படின்னாரு. டக்குன்னு என்னை கீழே விட்டுட்டான். ஸ்டார்டிங் எல்லாமே எனக்கு தலையில் ஒரு 6 தடவை கீழே இடிச்சிருக்கும். எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் சரி ஓகே பரவாயில்ல, மாஸ்டர் இடிச்சிட்டியா, ஓகே அடுத்த தடவை இடிக்கும்போது கரெக்டாக, ஒரு 10 தடவை இடிக்கும்போது கரெக்டாகிடும். ரியோ அண்ணா ஹீரோ ஆஃப் தி ஜோடி. உண்மையாலுமே எலிமினேஷன் வந்துட்டேன். இந்த வாரம் வேற வினீத்தோட அம்மா வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ஒன்னால தான் எலிமினேஷன் வந்துட்டேன். என்ன சொல்லி அழ வச்சுட்டாரு. இப்போ இவங்களை அழ வச்சிடலாமா ஆரிஷ்? இப்போ ஆரிஷ் வந்து என்னன்னா கோவமான அந்த ஆரிஷ் வந்து நாங்கள் பார்க்கணும். எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருக்குது உனக்கு? ஏன் ஃபோன் எடுக்கல? இப்போ ஏன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லுமா? சொல்றி. சொல்ல முடியாது. என்னது? உங்கள் அப்பா வந்தான்? உங்கள் அப்பா வந்தா நான் முதல் கேட்டேனா? அப்பன் நான் இங்கே ஒரு பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கேன், நீ சம்மந்தம் இல்லாமல் அப்பான்னு கூப்பிட்டேன் அப்பான்னு கூப்பிடலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. நீ எங்கடி போன இப்போ முத? எதுக்கு ஃபோன் எடுக்கல? ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபோன் எடு முத. பேக்கில் இருந்துச்சா? இப்போ தேவையில்லாமல் எதாவது பேசாது. எதுக்கு நீ ஃபோன் எடுக்கல? இது நைட்லேருந்து உனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ எடுக்கவே இல்லை ஃபோன். எதுக்கு எடுக்கல? யார் அந்த பிரதீப்? யார் அந்த பிரதீப் முத சொல்லு. மாமுக்குட்டி. அப்படியே உட்காந்துட்டு கை காலில் எதுவுமே டான்ஸ் ஆடக்கூடாது, ஃபேஸ் மட்டும் தான் ஒரு பாட்டுக்கு ஆடணும். ஓகேவா? ரெடி? ये गोली सोडावे ये करी कोलंबे वो कुट्टी पपीना टेक मी ये सिल्क सट नी वेट कट लव सोट टॉप मी hey my dear macha நீ மனச வச்சா நம்ம ஒரே சிக்கலா நெஞ்சு ஜிகிஜிகிஜா. அஞ்சு, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் ஒரு 1 year ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி. நீ சொல்கிறேன்னு சொல்கிற, எனக்கு வேறு பொண்ணுங்களை பார்த்தா ஒரு அட்ராக்ஷனே வர மாட்டேங்குது அஞ்சு. பிரேக்கப்
விட்டுடலாம். இல்லை இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், விட்டுடலாம். உங்கள் வீட்டில் சொல்கிற பையனே பார்த்து நீ கல்யாணம் ப்ரொபோஸ். எவ்வளோ நாளைக்கு தான் அலைய விடுவேன்? இங்கே பாரு, உன்னை பார்த்துட்டு உன்னோட கண்ணு, உன்னோட லிப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நான் இருக்க முடியல. போனல அவன் கூட அப்படியே போ. நான் ஏன் லவ் பண்ணணும்? ப்ரொபோஸ். அஞ்சு லவ்வே சொல்லலை, பட் இருந்தாலும் உங்க கூட ஒரு ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும்னா ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. பிரேக்கப். எனக்கு கண்டே தெரியல. ஸோ ரொம்ப நேரமா நம்ம மட்டுமே பேசிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நம்மளுடைய டைரக்டரை வந்து இன்வைட் பண்ணிடலாமா? டைரக்டர் ஆஃப் ஹலோ சீனியர், எந்த லைக் ரீசனுக்காக இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க? இந்த ஜானர் எது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஜானரா? லவ்னா ஃபேவரட் தான். சரி, இந்த கான்செப்ட் எப்படின்னா சீரியஸாக பண்ணணும்ல, ஒன்றே ஒன்று பண்ணலாம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்போ எழுதியிருந்தேன், ஒன்றே ஒன்று மட்டும் ஃபஸ்ட் எபிசோடு மட்டும் எழுதி வச்சுருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சரி அப்புறம் ஆரிஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் தான் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அது மலையாளி பொண்ணாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் ஆக்சுவலாக வேறு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து மலையாளி பொண்ணு தமிழ் பையன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அதையே இந்த ஸ்கிரிப்ட்லேயே வச்சா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அது நார்மல் பொண்ணாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மலையாளி பொண்ணாக மாற்றினா நல்லாயிருக்கும். இப்போலாம் லவ் அப்படின்னாலும் ஈஸியாக கிரிஞ்சு அப்படின்றாங்க. இல்லை அந்த கமெண்ட் வந்து ரெகுலராக வரதான் செய்யும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நாங்கள் ரொம்ப கிரிஞ்சு பண்ணல அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப வேணும்ல. ஸோ உங்ககிட்ட அந்த பொறுமை எவ்வளோ இருக்குது? எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்? பொறுமை இருக்குதா? நீங்கள் கூட இன்டர்வியூ ஆமாம் வர சொன்னீங்க, நானும் வந்துட்டேன். இவ்வளோ நேரம் சும்மா தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா அப்புறம் இவங்களுமே சொல்லவே இல்லை, ஏன்னா இந்த மாதிரி அவங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் லேட்டாகவே வந்திருப்பேன். அடுத்த எபிசோடெலாம் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேன். நீங்களும் சொல்லலை, இவங்களும் சொல்லலை. நான் சொன்னெல்லாம் மனசில் வச்சிருப்பாருன்னு பார்த்தீங்களா? அதான் சிரிச்சுக்கிட்டே திட்டுறாரு. ஏன் அவர் உங்களை தான் சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் ஏன் அவர்கிட்ட சொல்லல? நீங்களா சொல்லியிருக்கலாம்ல. இவன் கூட தான் வந்தான், இவனும் சொல்லலை. இவங்க வந்து காஸ்டியூம்னு போவா அது ஒன்று போன்னு கேட்குறாங்க, ஆனால் இதை பற்றி எதுவும் சொல்லலை. ஓகே, வேற எதுவும் கடுப்பு இல்லைல்ல? வேற அளவு அந்த கடுப்பு இருக்கு. நீங்க இவ்வளவு நேரம் அவரை சும்மா உட்கார வச்சது அவருக்கு கடுப்பு தான். இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு உங்களை எடுக்கலாம்னு நினைச்சேன். இவங்க லேட்டா தானே வந்தாங்க, இவங்கள லேட்டா எடுத்துருக்கலாம்ல. ஐயா, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இப்போ வரைக்கும் நடிச்சதுல ஏதாவது ஒரு சீன் வந்து ரொம்பவே ஃபன்னா போச்சு, ஆனா அது வந்து எங்களால மறக்கவே முடியாது, ஃபுல் ஃபன்னா இருந்த மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? சீனியர் வந்து ப்ரப்போஸ் பண்ற சீன். அது சீனியர் ப்ரப்போஸ் பண்றது வந்து 5 எபிசோடா ப்ரப்போஸே பண்ணியிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சரி, அது வந்து எல்லாரும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணுறது தான் ஸ்கிரிப்டோட ஐடியாவே. கிளாஸ் ரூமில் ப்ளஸ் அந்த மலையாளி பசங்க அப்புறம் இவங்க எல்லாருமே இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த சீன் கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். எடுக்கும்போது பயங்கர காமெடியாக அது நிறைய டேக் போச்சு. எடுத்துகிட்டே இருக்கும், எடுக்கிறதுக்கு எனக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரி அப்போ தான் ஓகே அப்படின்னா எடிட் பண்ணும்போது சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா டப்பிங் போகும்போது டப்பிங் இன்ஜினியர் சிரிக்க தான் செய்கிறாரு. ஏன்னா அது நம்ம இப்படி எடுத்து வச்சிருக்கோம், எல்லாருமே கொஞ்சம் சரி எல்லாருமே தெரிஞ்சவங்கனால அப்படி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மியூசிக் டேரக்டர் அபுன்னு சொல்லிட்டு மியூசிக் டேரக்டர் அவர்கிட்ட கொடுத்தோம். ஐயா நாங்கள் இப்படி எடுத்திருக்கோம், ஆனால் நாங்கள் இப்படி ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னோம். அப்புறம் அவன்கிட்ட கொடுத்தோன்னே அப்புறம் அவர் ஒரு மாதிரி பண்ணி போட்டதுக்கப்புறம் அப்புறம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்னொருத்தங்க இருக்காங்களே உங்களுக்கு, ஒரு குட்டி பாப்பா ஜாரா. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கு அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறது? ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வேறு, ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல எப்படி பண்ணுறது? அது அவங்க ஃபஸ்ட்டு தான் நாங்கள் கொஞ்சம் பயந்தோம் அந்த பாப்பா வச்சு. ஆனால் பாப்பா ரீல்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானே தான், அவங்க அம்மா தான் ஹேண்டில் பண்ணுறாங்க பேஜ்லாம். அப்புறம் அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி அவங்க சென்னைன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. நான் சரி நாளைக்கு ஷூட் வந்துருங்கன்ற மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க கன்னியாகுமரி. ஆமாம், நான் அந்த பாப்பா தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி அப்புறம் அவங்கள கூப்பிட்டு அவங்களும் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் வந்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் கொஞ்சம் அது புதுசுனால அந்த பாப்பாவுக்கும் கொஞ்சம் இவங்க நாங்கள் எல்லாருமே பாய்ஸ் ஒரு 7-8 பேர் இருப்போம் ஸ்பாட்டில். அந்த பாப்பா மட்டும் இருந்தாங்க. என்னையுமே அப்படிதான் கண்டுக்கல, நானும் பையன் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அது பாப்பா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா இப்படி பண்ணுறாங்கன்னு ஃப்ளோ தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சூப்பராகவே பண்ணா பாப்பா. நாங்கள் எப்படி ஒன்ஸ் நாங்கள் நடிச்சு காமிக்கணும், இல்லை நம்ம சொன்னோம்னா அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுறேன். 2 எபிசோட் பண்ணோம் பாப்பா, 2.5 எபிசோட் பண்ண பாப்பா வச்சு சூப்பராக பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த எபிசோடெல்லாம் பாப்பா கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் தான் சரி பாப்பா கொஞ்சம் ஸ்கூலுக்கு போட்டோம், அடுத்த எபிசோடு வரட்டும் அப்படின்ட்டு. சூப்பர். ஸோ இப்போ நம்ம அந்த சீன் அப்படியே பண்ணிடலாமா? நீங்கள் அவங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி அவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணணும். ரெடி தானே? ஆக்ஷன். ஏன் ரெக்கார்ட் ஓட்டல? அப்போ லவ் பண்ணல அப்படிதானே? சின்ன ரெக்கார்ட் தான் எழுத முடியல, ஆனா லவ் எல்லாம் உண்மைதான். அப்படியா?
சீனியர் நான் வேணா 10 தோப்புக்கன் எக்ஸ்ட்ரா போடவா? தோப்புக்கானெல்லாம் போட வேணாம். அஞ்சு அவ்வளோ சார் அழகா இருக்கடி உனக்கு. உண்மையாவா சீனியர்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. இனிமே இப்படியே வா. ஒரு விமனா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நெகட்டிவாக போட்டுருவாங்க, சும்மா பாடி ஷேம் பண்ணுற மாதிரி போடுவாங்க, ரொம்ப அசிங்கமாலாம் பேசுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு எனக்கு அது அஃபெக்ட் பண்ணியிருக்கா? பேசுகிறவன் பேசிட்டோன்னு கண்டுக்கவே மாட்டேன். அவ்வளோ வல்கராக இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே டச் பண்ணுவேன், டைரெக்டாக போயிட்டு ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்துருவேன். நீ கற்று, உனக்குள்ளேயே கற்று, எவனும் கேட்க மாட்டான். அவ்வளோதான். எவ்வளோ வேணா கமெண்ட் போடு, நீ மட்டும்தான் பார்ப்பேன், எவனும் பார்க்க மாட்டான். ரெஸ்ட்ரிக்ட் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எங்கேயாவது இந்த கிரேசியஸ்ட் ஃபேன் மொமெண்ட் அப்படி ஏதாவது இருந்திருக்கா? இந்த அளவுக்காப்பா என்ன பிடிச்சிருக்கு? நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், இவங்க இங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். ஃபேன்ஸ் அப்படின்னாங்க. குட்டி பொண்ணுங்க தான். அப்புறம் ஒரு தடவை மரீனா பீச் அங்கே போயிருந்தேன். நைட் டைமில் தான் இத்தனைக்கும் நான் போனேன். டக்குன்னு போகும்போதே சிப்பு சிப்பி அப்படின்னாங்க. குட்டீஸுங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா அக்கான்னு சொல்லி வரும்போது ஓகே நமக்கும் குட்டி ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படி நீங்கள் செரிஷ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னாலே கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் இருப்பாங்க. இங்கே சென்னையிலையுமே எனக்கு ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணணும், இல்லை எனக்கு இங்கே ஷூட் போகணும், எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் ஒர்க் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போ, ஜஸ்ட் ஒன்று சொன்னால் போதும் வந்துடுவானுங்க, கூட்டிகிட்டு போவானுங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஏதாவது கொஞ்சம் அப்படியே எங்களுக்காக சில விஷயங்கள், சீக்ரெட்ஸ் ஏதாவது? சீக்ரெட்ஸ் பெருசாக இல்லை. அடுத்த எபிசோட் நாளைக்கு ஷூட் போகிறோம். அப்புறம் மறுபடியும் பாப்பா கொண்டு வரலாம் அப்படின்ற பாப்பா, அப்புறம் இவனோட அக்கா கேரக்டர்னு ஒருத்தவங்கள இருக்கும், அக்கான்ற காட்டவே இல்லை. அவங்களையும் பாப்பா அவங்களாம் கொண்டு வரலாம். சீனியரை வந்து நாங்கள் டான்ஸ் ஆடி பார்க்கல. இப்போ நீங்கள் 2 பேரும் டான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும். ரொமான்ஸ் இந்த பேஸ்ல வரலனாலும் ஓடாம நிப்பியா என் கூட நீயும் தரமாரா சிங்கிள் நானடி என் பாவை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பூர்விகா மொபைல்ஸின் Vivo V40 மற்றும் V40 Pro series available now. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs.